Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இனி ஒருவன் 34 தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாவம் மன்னிப்புங்கிறது வெறும் குற்றத்தை மன்னிச்சிட்டேன், இல்லை உன் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, பாவம் செஞ்சுட்டேன், நீ உன் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, உன் கடனை நீ திருப்ப செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, பாவ மன்னிப்புன்னு புதிய உடன்படிக்கையின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் மிகவும் அதிகமான ஒன்று. எந்த விதத்தில் பாவம் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது, டிவோர்ஸ் பண்ணப்படுகிறது, நமக்கும் அதுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஆக்கப்படுகிறது, நம்மை விட்டு அது தூரமாக்கப்படுகிறது, நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரம் என்று ஆக்கப்படுகிறது. அதனுடைய சக்திக்கு நம் மீது இனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் கிடையாது. அதுதான் பாவ மன்னிப்பு. இப்போ பாவ மன்னிப்புன்றது வெறும் சும்மா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறத காட்டிலும் பாவத்தை அகற்றி நீக்கி துண்டித்து தூரமாக்கி அதிலிருந்து அந்த சக்தியிலிருந்து முற்றிலுமாய் நம்மை விடுதலை ஆக்குகிறது தான் பாவ மன்னிப்பு என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இது தெரியாமல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவருடைய காலத்திலே பாவம் மூடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை மூடி வச்சுருந்தாங்க, ஆனால் பாவம் அங்கே தான் இருந்தது, அகற்றப்படவில்லை, துண்டித்து எரியப்படவில்லை, தூரமாக்கப்படவில்லை. பாவம் என்ன பண்ணியிருக்குது? மூடப்பட்டது. ஆனால் உண்மையாகவே தேவன் அதை அகற்ற தான் விரும்புகிறார், தூரமாக்க தான் விரும்புகிறார் என்பதையும் அந்த காலத்தில் போதித்து வந்தார்கள். எப்படி போதித்தார்கள்? இந்த பாவ நிவாரண நாளிலே ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை சிந்தி உள்ளே கொண்டு போய் தெளித்தாங்கலாம் சொன்னேன் இல்லையா? இன்னொரு ஆட்டை என்ன பண்ணாங்க? அதன் தலைமையில் கை வச்சு பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து அதை வனாந்தரத்துக்குள்ளே ஓட்டி விட்டார்கள். திரும்பி வராதபடிக்கு தூரமாய் கொண்டு போய் அனுப்பி வைத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆடு அங்கே போய் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயோ தொலைஞ்சு போய் எங்கேயோ போயிடுச்சு, இனி திரும்ப வரவே வராது. அதுக்கு பேர் போக்காடு. அந்த போக்காடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவ்வளவு பாவங்களையும் சுமந்து தூரமாக்கி கொண்டு போய்விட்டது. அதன் மூலமாக என்ன போதிச்சாங்க? கடவுள் நம்முடைய பாவத்தை இப்படித்தான் அகற்ற விரும்புகிறார். ஆனால் உண்மையாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அகற்ற முடியல. ஏனென்று சொன்னால் காளைகள் ஆடு மாடுகளின் இரத்தத்தினால பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட மாட்டாதே என்று எபிரேயர் 10:4 வாசிக்கிறோம். அதாவது இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் த blood of bull and goats to remedy our sin problem. நம்முடைய பாவ பிரச்சனையை தீர்ப்பதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் போதுமானதாக இல்லை. இயேசு வர்ற வரைக்கும் அதை செய்ய முடியல. இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தி தான் அதை செய்ய முடிஞ்சது. ஆனால் இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் தேவன் அன்பின் தேவன் என்று தான் நாம் வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி இருந்தார், புதிய ஏற்பாட்டில் வேறு மாதிரி இருக்கிறாரு. இயேசு வந்த பிறகு கடவுளே கொஞ்சம் தெரிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. முன்னெல்லாம் ரொம்ப கோபமாக இருந்தாராக்கும், முன்னெல்லாம் அவர் கொண்டுக்கிட்டு இருந்தார், அழிச்சிக்கிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவரே கொஞ்சம் மாறி இருக்கிறாரு, அவரே ரட்சிக்கப்பட்டிருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். கடவுள் ஆனால் மாறாதவராக இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஆதியில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் அவர் இருக்கிறார். இதனால் புரிந்து கொள்ளணும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு கடவுள், புதிய ஏற்பாட்டில் ஒரு கடவுள் இல்லை. பழைய ஏற்பாட்டு ஒரு மாதிரியும் புதிய ஏற்பாடு ஒரு மாதிரியும் கிடையாது. அதில் ஒரு ரட்சிப்பு, இதில் ஒரு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு ஒன்று தான், கடவுள் ஒன்று தான், ரட்சிப்பின் வழி ஒன்று தான், கடவுள் மாறலை. ஆனால் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் இயேசு இன்னும் வராததால், அவருடைய ரத்தம் சிந்தப்படாததால், காளை வெள்ளாட்டுக்கடா ஆடு மாடுகளின் ரத்தம் இவளை கொண்டு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருந்ததே ஒழிய, நிவர்த்தி செய்ய மாட்டேன்னு கடவுள் சொல்லலை, செய்ய மனம் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். யாத்திராகமம் 34 அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவன் முன்பாக கடந்து போகிற போது, அதாவது கர்த்தர் மோசையை கூப்பிடுறாரு, அவனோட ஒரு மீட்டிங் சந்தித்து அவனோட பேசணுன்றார். அவன் போகிறான் அந்த மலைக்குள்ளே. அங்கே தான் அந்த 10 கற்பனை கொடுக்கப்படுகிறது இல்லையா? அப்போ போகும்போது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும்
சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கர்த்தர் என்ன சொல்கிறாராம்? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இப்படி தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாட்டை ஜனங்க நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்புன்னு போகிறப்பெல்லாம் இதைத்தான் நினைவு கூறுறாங்க. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 19ஆம் வசனம். மன்னிப்புன்னு போகிறப்பெல்லாம் பாருங்கள், அவர்கள் இதை தான் சொல்கிறாங்க. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. கர்த்தர் இப்படி தான் மன்னிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி மன்னித்தரு. நீ எப்படி மன்னிக்கிறீரோ அந்தபடி மன்னித்தரலும், உடைய இரக்கத்தின்படி மன்னித்தரலும், உடைய கிருபையின்படி மன்னித்தரலும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 9:17 அங்கேயும் அதை பார்க்குறோம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஜனங்க எப்படி முரட்டாட்டம் பண்ணாங்க கடவுள்கிட்டன்னு சொல்கிறாங்க. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. இப்போ பாருங்கள், கடவுள் இப்படிப்பட்டவர்ங்கிறத மறுபடியும் சொல்லி தான் அவரிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 85, சங்கீதக்காரனும் அதே தான் சொல்கிறான் பாருங்கள், கர்த்தருடைய மன்னிப்பின் தன்மையை. 85:2 உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவத்தை எல்லாம் மூடினீர். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆகவே பழைய ஏற்பாட்டின் தேவன் வேறு விதமாக இல்லை, அவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள நல்ல தேவனாக தான் இருந்தார். இவருடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னிக்கிறவராக இருந்தார். இதை அகற்ற வேண்டும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அகற்ற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆனால் என்ன, இயேசு இன்னும் வராதனால, அவர் பலியாகாதனால இன்னும் அது செய்ய முடியாமல் இருந்தது. ஆகவே ஜனங்களுக்கு இந்த பாவம் மன்னிப்பு என்றால் அந்த காலத்தில் அதை முழுமையான விதத்தில் அனுபவிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ புதிய உடன்படிக்கையின் கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவத்தை இனி நினைய மாட்டேன்னு சொல்கிறார். சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 44 பாவத்தை நினையாதிருப்பேன்னு சொல்கிறாரு. தீர்க்கதரிசிகள் புதிய உடன்படிக்கை குறித்து பேசின போதெல்லாம் அதை பெருசாக்குறாங்க. 44:22 உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். 43 ஏசாயா 43:25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். 38ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அப்போ பாருங்க, இனி நினைப்பதில்லை, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் என்று இந்த விதத்தில் தான் பாவத்தை பற்றி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அங்கே ஒரு வசனம் வாசிப்போம். 33:8 அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ண அவர்களுக்கு எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். இப்படி புதிய உடன்படிக்கையின் கீழே எப்படி நினையாதிருப்பார், அகற்றி விடுவார், முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் மறுபடியும் வேத வசனத்தில் போதிக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் திரும்ப அதை சொல்கிறாங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அற்புதமான சில ஓமைகளை சொன்னார், பாவம் எப்படி மன்னிக்கப்படுதுன்னு. ஒரு ஓமை என்னென்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 23 முதல் 25 வசனங்களில்.
எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். இது வரைக்கும் நிறுத்துறேன். அது இன்னும் கொஞ்சம் போகுது, இன்னும் சில பாயிண்ட்லாம் அங்கே சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் பார்ப்போம். அவனுடைய கடன் அவனுக்கு மன்னித்தார், அதை மட்டும் பார்ப்போம். இவன் எவ்வளோ பெரிய கடன்? அவன் 10,000 தாலந்து கடன் பட்டவன். அதாவது அஸ்ட்ரானாமிக்கல் டெட்டுன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப பெரிய கடன். எவ்வளோ பெரிய கடன்னா, வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒரு சராசரி மனிதன் இந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு 10 தலைமுறை அவன் வேலை செய்யணுமா, மொத்த சம்பளத்தையும் ஒவ்வொரு மாதமும் கடன்காரனுக்கு கொடுத்துடணுமா. அப்படி கொடுத்தா தான் தீர்மொழியே தீராது. அவ்வளோ பெரிய கடன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி அப்படியே எப்படி இருக்கும்னு. சிலர்லாம் அப்படியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. 10 தலைமுறைக்கு மொத்த சம்பளத்தையும் கொடுத்தா அப்போ தான் கடன் தீரும். அப்போ இந்த தலைமுறையில் தீர்க்கக்கூடிய கடனா அது? ஒரு மனுஷனால் தீர்க்கக்கூடிய கடனா? அவ்வளவு பெரிய ஒரு கடன். அப்போ செலுத்த முடியாத ஒரு கடன் இவனுக்கு இருந்ததுன்றதை பற்றி இப்படி சொல்லியிருக்குது. அந்த செலுத்த முடியாத கடனாக இருக்குது. அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி வட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கடன் இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குது. இந்த மனுஷன் சுத்தமாக அவனுடைய கேப்பபிலிட்டியிலே இல்லை. இது அவன் செலுத்தவே முடியாது, எந்த விதத்துலையும் அதை அடைக்கவே முடியாது. ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு அது விளங்கலை. எவ்வளோ பெரிய கடன்றது அவனுக்கு புரியல. அவன் என்ன பண்ணுறான், முட்டாள்தனமாக ராஜா கணக்கு பார்க்க ஆரம்பித்த போது, கணக்கு பார்த்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணலான்னு கூப்பிட்டப்போ அவன் என்ன பண்ணுறான், தாழ விழுந்து, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் டைம் தாரம் அடைச்சிட்றான்றான். எப்படி என்ன டைம் கொடுத்து அடைப்பாரான்? 10 தலைமுறையா? 10 லைஃப் டைமாக கொடுக்க முடியும் உனக்கு? 10 லைஃப் டைம் கொடுத்து மொத்த சம்பளத்தையும் கொடுத்தா தான் அடைக்க முடியும். அதை புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்கள். இவ்வளோ பெரிய கடன், இது அடைக்கவே முடியாதுங்கிறது அவனுக்கு புரியல. அவன் சொல்கிறான், உளுந்து கும்பிட்டு, ஐயா விட்டுரும், கொஞ்சம் நாள் கொடுத்துட்றேன். இந்த கடன் பட்டவர்களுக்கெல்லாம் அது ஒரு இது விளங்காது, எவ்வளோ பெரிய கடன்னு. நாளைக்கு தந்துடுறேங்கன்னுவாங்க, அடுத்த மாதம் தந்துடுறேன்னுவாங்க, இன்னொரு 3 மாதம் டைம் கொடுக்க தந்துடுறேன். எவ்வளோ பெரிய கடன் பட்டிருக்கோன்றது அவனுக்கு விளங்கவே இல்லை. ராஜாவுக்கு நல்லா விளங்கிடுது. ஏன்னா ராஜா சொல்கிறான், பஞ்சாயத்து பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டா. ஏன்னா 10 தலைமுறைக்கு வேலை செஞ்சு அடைக்க வேண்டிய கடன். அவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்யட்டும், ஒரு தலைமுறையில் முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அவன் பஞ்சாயத்து பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து வேலை செய்ய சொல்லு. அவங்க தங்க வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு அடிமைகளாக இருந்து கடன் அடைக்கட்டுன்ற விதத்தில் தான் சொல்கிறான். இவனுக்கா விளங்கலை அது எவ்வளோ பெரிய கடன்றது. அவனுக்கு எட்டவே இல்லை, மைண்டுக்கு எட்டவே இல்லை. அவன் இப்படி விழுந்து கெஞ்சி கேட்ட உடனே ராஜாவுக்கு மனந்திறங்கி திடீர்னு ஒரு அசாதாரணமான விதத்தில் அந்த ராஜா அதை டீல் பண்ணுறாரு. எப்படி டீல் பண்ணுறாரு? மனதிறங்கி அந்த கடனை அவனுக்கு மன்னிக்கிறாராம். அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். விடுதலை பண்ணி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பாவ மன்னிப்பினுடைய தன்மையை இங்கே க்ளீனாக சொல்கிறாரு. விடுதலை பண்ணின்னு சொன்னால் இந்த கடனுடைய பாரம் இனி அவன் பேரில் கிடையாது. இந்த கடனுடைய ஆப்ளிகேஷன் இனி அவன் பேரில் கிடையாது. 10 தலைமுறைக்கு ஒன்றும் வேலை செஞ்சு செய்ய வேண்டியதில்லை, பஞ்சாதி பிள்ளைகள்லாம் அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த விதமான ஒரு ஆப்ளிகேஷன்லேருந்து, அந்த விதமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுதலை பண்ணிவிட்டார். அவனுடைய கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்போ பாவ மன்னிப்புன்றது வெறும் கடனை மன்னிக்கிறது இல்லை, அந்த கடன் நிமித்தமாய் அவன் பேரில் இருந்த பெரிய பாரம், அவனுக்கு இருந்த பெரிய தண்டனை, அதன் மூலமாக அவன் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை முற்றிலுமாக என்ன பண்ணுறாராம், விடுதலையாக்கி விட்டார். அந்த கடனுக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் இனிமேல் சம்பந்தமே இல்லைன்று ஆக்கி விட்டார். அந்த ராஜாவும் இனிமேல் இந்த கடன்காரனாக இவனை நடத்த போகிறது கிடையாது. முற்றிலுமாக அவன் விடுதலை ஆகிவிட்டான். அவனை திரும்பி பார்க்கும்போது ராஜா, ஓ நீயா அந்த ஆள் தானே, நீ எனக்கு இவ்வளோ பாக்கி இருக்க அப்படின்னு பேச போகிறது கிடையாது. அப்படி யாராவது பேசுவாங்களா? கடனை மன்னித்து போன்னு விட்டுட்ட பிறகு, கடனை இதோட தர வேணான்னு சொல்லி விட்டுட்ட பிறகு, அவனை விடுதலையாக்கின பிறகு
10 நாள் பொறுத்து அல்லது 10 வருஷம் பொறுத்து அவனை பார்க்குறப்ப, நீ எனக்கு இவ்வளோ பாக்கி இருக்குது ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க யாரும். புத்தி உள்ள ஆள் சொல்லவே மாட்டான். அந்த விடுதலைன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். விடுதலைன்னா என்ன? டோட்டல் டெலிவரன்ஸு. இனிமே அதை பற்றி அவர் பேச போகிறதில்ல, அதை எடுக்க போகிறதில்ல, அதை நினைவுபடுத்த போகிறதில்ல, திரும்ப கொண்டு வர போகிறதில்ல, திரும்ப நினச்சி கூட பார்க்க போகிறதில்ல, திரும்ப சொல்ல போகிறதே கிடையாதுன்ற அர்த்தம். அதான் விடுதலை. எல்லாம் சொல்லுங்க, விடுதலை. அப்போ பாவ மன்னிப்பு என்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விடுதலை. கர்த்தர் வெறும் நம்ம குற்றங்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் அதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி விட்டார். இனி ஒருபோதும் நம்ம கடன்காரனை போல அவர் நடத்துவது கிடையாது, நம்ம பாவிகளை போல நடத்துறது கிடையாது. ஜனங்க நம்மளை பாவிகளை போல நடத்துவாங்க. சில சபைகளில் நம்மளை பாவிகள்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லிடுறேன் அதையும். சில சொல்லுவாங்க, அவரா எப்படி இருந்தார்னு எங்களுக்கு தெரியாதா? பார்த்தீங்களா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் அதுதான் வித்தியாசம். கடவுள் எப்படி இருந்தாருன்னு நான் மறந்துட்டேன்றார். அவன் எப்படி இருந்தான்றதை நான் மறந்துட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன். அதிலிருந்து அவனை கடன்காரனை போல் நான் பார்க்குறதே கிடையாது. எனக்கு கடன் தர வேண்டியவன்ற விதத்தில் நான் பார்க்குறதே கிடையாதுன்றாரு. ஆனால் இவன் எப்படி சொல்கிறான்? அவரெல்லாம் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி பேசுவாங்க. அப்படி பேசும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான், கடவுள் இப்படி கிடையாது. கடவுள் நம்ம எப்படி இருந்தோன்றதை சுத்தமாக அந்த டாப்பிக்கே எடுக்கிறதே கிடையாது. இன்னொரு கதை ஒன்று சொல்கிறார் பாருங்கள், இன்னொரு ஊமை. அதுதான் அந்த கெட்ட குமாரனுடைய ஊமை இல்லையா? அந்த கெட்ட குமாரனுடைய ஊமை சொல்லும்போது, அவன் தகப்பனிடத்திலிருந்து சொத்தை பிரித்து எடுத்துக்கிட்டு, எனக்கு வேண்டியதை கொடு, சொத்தில் என்னுடைய பங்கை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் தூரதேசத்தில் போய் அதை அழித்து ஒன்றும் இல்லாமாக்கி பிச்சைக்காரனாகி பன்றிகளை மேய்க்கிற அளவுக்கு வந்துடுறான். பன்றிக்கு சாப்பிட்ற ஆகாரத்தை கூட இவனுக்கு தரமாட்டேன்றாங்க. அவ்வளோ கொடுமையான வாழ்க்கையாகிடுச்சு. அது ரொம்ப ஏழ்மைத்தனம். அங்கேருந்து யோசித்து பார்க்குறான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட என்னை காட்டிலும் நல்லா சாப்பிட்றாங்க, அதனால் நான் தகப்பன்ட்டு திரும்பி போய் வேலைக்காரனாகவே சேர்ந்துக்கிறேன், அவர் என்னை குமாரனா ஏற்றுக்கொள்ளலைன்னா பரவாயில்லன்னு சொல்லி திரும்பி வர்றான் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சே கதை அது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. திரும்பி வந்தால் அவனுடைய தகப்பன் அவனை மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். இவன் நான் வேலைக்காரனாக தான் வந்தேன், வேலைக்காரன் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஆனால் அவர் மகனே மகனேன்னு சொல்ல, என் மகன் காணாமல் போயிருந்தான், திரும்ப வந்து விட்டான்றார். அவர் இவனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அவனை மேஜையில் உட்கார வச்சு அவனுக்குன்னு கொளுத்த கன்று அடித்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு பாதரட்சியை போட்டு வஸ்திரத்தை உடுத்தி அவனை கனம் பண்ணி அவனுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு மியூசிக்கெல்லாம் வாசிக்க வச்சு பாட்டெல்லாம் பாடி பெரிய கொண்டாட்டமே நடக்கிறது. ஏனென்றால் காணாமல் போன மகன் திரும்பி வந்து விட்டதுனால கொண்டாட்டம். அருமையான ஒரு கதை பாருங்கள். அதில் மூத்த மகன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு ஒரே கோபம். நான் இவ்வளோ நாள் இருக்கேன், எனக்கு இப்படிலாம் பண்ணல, மியூசிக் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இது என்ன ஒரே கும்மாளமாக இருக்குது, இந்த கொண்டு போய் சுட்டெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வந்திருக்கான், இவனுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக, நான் ஒழுங்காக யோகியனா வீட்டில் இருந்திருக்கேன், எனக்கு எந்த கொண்டாட்டமே கிடையாது, எனக்கு என்றைக்காவது ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தாரான்றா. தகப்பன் சொல்ல, ஏப்பா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன 100 கூட அடிச்சிருக்கலாமா உனக்கு, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுன்றாரு. எந்தெல்லாம் ஒன்று தானே, எத்தனை வேணா அடிச்சிக்க, நீ உன்னை யார் வேணான்னது, என் சொத்தெல்லாம் ஒன்று தானேப்பா, அவன் எழுதி வாங்கிட்டு போயிட்டான், அவன் மீதி இருக்கிறதெல்லாம் ஒன்று தானே, நீ தாராளமாக பண்ணியிருக்கலாமேங்கிறாரு. என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது. அவன் சொல்கிறான், இந்த வேசிகளிடத்தில் போன இந்த உன்னுடைய குமாரன் அப்படியே அவன் பாவத்தெல்லாம் நினைப்பு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப அப்பா கிட்ட ஏற்றி விடுறான் பாருங்க. அவன் வேசிகளிடத்தில் போய் சொத்தெல்லாம் நாசமாக்குறான், அழிச்சான். அவன் பொல்லாதவன், அவன் இந்த சொத்தெல்லாம் கொண்டு போய் நாசமாக்குனவன். அவன் இப்படி பண்ணானாக்கம், குடிச்சானாக்கம், வெறிச்சானாக்கம், இப்படி பண்ணானாக்கம், அப்படி பண்ணானாக்கன்றார். அவர் கண்டுக்கவே இல்லை அதை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இந்த சப்ஜெக்டை நான் இனி எடுக்கிற மாதிரி இல்லை. ஹலோ, தான் அந்த கதை. இந்த சப்ஜெக்டை நான் பேசவே மாட்டேன். ஒரு வார்த்தை பேசுகிறாரு பாருங்க தகப்பன், ஒரு வார்த்தை கூட அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அவர் அது நடக்காதது போல அவனை ட்ரீட் பண்ணுறாரு. பாட்டும் கொண்டாட்டமும் விருந்தும் பிரியாணியும் தான் இருக்குது ஒழிய அந்த பேச்சே கிடையாது. உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன யோகியதை இருக்குது, நீ இப்படி பண்ணிட்டு அவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னாரா? அந்த மூத்த பையன் சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது. கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, மூத்த சகோதரர் மாதிரி. அவங்க வீட்டாரெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அந்த மூத்த சகோதரர் மாதிரி தான். அப்படி செஞ்சான் தெரியுமா, இப்படி செஞ்சான் தெரியுமா, அவன் இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்னுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது,
அவனுடைய பாவங்களை அவனை விட்டு அகற்றி போட்டேன், விடுதலையாக்கி விட்டேன். ஒண்ணுமே தெரியாதுன்றாரு. இருக்கீங்களா? அதுதான் பாவ மன்னிப்பு. அவர் அக்கிரமங்களை அவர்களுக்கு மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இயேசு எந்த விதமான பரலோக தகப்பனை குறித்து பேசினார்? அவர் இப்படிப்பட்ட ஒரு பரலோக தகப்பன், நம்முடைய பாவத்தை நினைத்து கூட பார்க்காத ஒரு பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினவர், அந்த பாவ பாரத்தை நம்மிடத்திலிருந்து அகற்றி போட்டவர். நாம ஏன் இந்த பாவத்தின் பாரத்தினால் அமிழ்ந்து கொண்டு இருக்க வேணும்? நாம ஏன் அதை பற்றி வருத்தப்பட்டு இருக்கணும்? நாம ஏன் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். நாம் மனம் திரும்பி கடவுள்கிட்ட வந்ததுனால தேவன் இறக்கப்பட்டு நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்தாருன்னு கிடையாது. தலைகீழ். அது எல்லாத்தையும் தலைகீழாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஜனங்க. நான் மனம் திரும்பி வந்தேன், அவர் இரக்கமா என்ன மன்னித்தார் கிடையாது. அவர் இறக்கப்பட்டு உங்களை மன்னிக்க வந்ததுனால தான் நீங்கள் மனமே திரும்பினீங்க. ஹலோ, சரியா போடணும், இப்படி திருப்பி போடணும். அதை எப்படி போட்டிருக்காங்களோ அதை ஆப்போசிட்டாக திருப்பினால கரெக்டாக வந்துடும். நான் மனம் திரும்பினால என்ன மன்னிக்கல, அவர் ஆதி முதற்கொண்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னால், உலக தோற்றத்துக்கு முன்னாகவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அகற்றுவதற்காக அவருடைய குமாரனை பலியாக ஏற்படுத்தி விட்டார். அப்போ நான் மனம் திரும்பி அப்புறம் எனக்கு அவர் மன்னிக்கல, அவர் என்னை மன்னிக்க ஆதி முதல் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். என் மீது இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராயிருக்கிறார். அவர் என்னை அப்படி மன்னித்ததுனால நான் மனம் திரும்பினேன். அவர் என் மீது இவ்வளவு இரக்கம் கொண்டதுனால, அவர் என் மீது இவ்வளவு கிருபையா இருந்தபடினால, மனதுருக்கமா இருந்ததுனால நான் அவரிடத்தில் மனம் திரும்பினேன், அவரிடத்தில் திரும்பி வந்தேன். இதுதான் சரியான சால்வேஷன், தான் சரியான விதத்தில் ரட்சிப்பை புரிந்து கொள்வது. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? இப்போ கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தவறுகள் நடந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உளையான சேற்றில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசித்து உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள ஆதி முதல் அவர் சித்தம் கொள்ளவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான். உங்கள் பாவங்கள் அகற்றப்பட வேண்டும், உங்களுடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும், அதிலிருந்து பூரணமான விடுதலையை நீங்கள் பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவர் உங்களை விடுவித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்துக்கும் உங்களுக்கும் இருந்த தொடர்பை அறுத்து போட்டு விட்டார், தூரமாக்கி விட்டார், மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். இனி அதை நினைப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறீங்க? என்ன இருந்தாலும் நான் ஒரு பாவி தானேயா, அந்த பேச்சா வரக்கூடாது. இனிமே அது பெருமை. அது அப்படியே யோகியர்கள் மாதிரி பேசுறது. அப்படி நான் அடியேன்னு ஒரு பாவி. மாயான தாழ்மைன்னு வேதம் சொல்லுது. அது மாயான. ரியல் ஹியூமிலிட்டி என்ன? கடவுளே சொல்லிட்டார் மன்னிச்சிட்டேன்னு. எனக்கு அது விளங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, புரியறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கடவுள் சொல்லிட்டதுனால அப்படியே ஏற்றுக்கிறேன் நான். அவ்வளோதான், நான் அதுக்கு இணங்குகிறேன். அவர் மன்னிச்சிட்டாரா, இனிமே அந்த சப்ஜெக்டை நான் பேச போகிறதே கிடையாது.